ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கரடி அப்படின்ற கன்னடா திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையே பரம்பரையாக குஸ்தி போட்டி நடந்துகிட்டு இருக்குங்க. அதுவும் கடுமையான ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆர்வ கோளாறுல ஹீரோடைய காதலி இதில் இன்வால்வ் ஆயிடுறாங்க. இந்த போட்டி என்னவா மாறுது அப்படின்னா, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சா உன் காதலியை நான் கூட்டிட்டு போயிடுவேன், நீ உன் காதலியை காப்பாற்றணும்னா ஜெயிச்சு காப்பாற்றிக்க அப்படின்ட்டு. குஸ்தியை ப்ராப்பராக கற்றுக்காத ஹீரோ இந்த போட்டியில் ஜெயிச்சாரா தான் காதலியை காப்பாற்றினாரா அப்படின்றது தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான த்ரில்லர் படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பண்டே சீனா அப்படின்ற ஒரு பைல்வானை காட்டுறாங்க. இவர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு இவரை செல்லில் அடைச்சிருக்காங்க. நடுராத்திரி போலீஸ்காரங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு குரூப் இவரை காட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அந்த குரூப்போடைய தலைவன் ராணி வம்சத்தை சார்ந்தவர். அவருடைய பேரு சிவபராணி. அவரு பண்டே சீனாவை எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, தன்னோட அண்ணனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக. எங்க அண்ணன் பிரதாப் ராணிவை எதுக்காக நீ கொலை பண்ண அப்படின்னு பண்டே சீனா கிட்ட கேட்க, பண்டே சீனா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய டெய்லி வேஜஸை கொடுக்காம ஏமாத்தினாரு, அதனால நான் பலார்னு ஒரு அற விட்டேன், ஒரு அடியிலேயே அவர் இறந்து போயிட்டாரு, கொல்லணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏண்டா எங்க அண்ணன் உன்ன மாதிரி சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குஸ்தி போட்டியில சாம்பியன்ஷிப் அடிச்சவரு, இந்த ஊரு இல்ல இந்த சுத்து வட்டாரத்திலேயே அவரை முறியடிக்க யாருமே கிடையாது, அவரை போய் நீ ஒரே அடியில கொன்னுட்டேன்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு, எதுக்காக எங்க அண்ணனை பிளான் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு டெய்லி வேஜஸ் கொடுக்காம அவன் ஏமாத்தினா, ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்தது, அது கைகலப்பா மாறிச்சு, ஒரே அடியில அவன் இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம நானும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, நானும் ஒரு பைல்வான் தான், கை வலங்க அவுத்து விட்டு என் கூட சண்டைக்கு நின்று பாருங்க தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்டே சீனாவும் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணனை கொன்னவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு இந்த சிவப்பா பண்டே சீனாவோட கழுத்தை திருகி சாவடிக்கிறாருங்க. இறந்து போன பண்டே சீனாக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. மூத்தவன் பேரு சங்கர், இளையவன் பேரு சூரி. ரெண்டு பேருமே சின்ன பசங்க. பண்டே சீனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரு ரங்கப்பாங்க. அவரு தான் இந்த ஊர்ல குஸ்தி டீச்சரா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்ல, சிவபராணி சொல்றாரு, என்ன அநியாயம், இவன் ஒரு கிரிமினல், இவனுக்காக யாரும் கண் கலங்க தேவையில்ல, எங்க அண்ணனை வந்து கொலை பண்ணியிருக்கான், இனிமேல் இந்த ஊர்ல எந்த கிரிமினலும் இருக்கக்கூடாது, இங்க பாரு ரங்கப்பா, கிரிமினலே இல்லாத குஸ்தி வீரர்களை நீ உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ரங்கப்பா கிட்ட பொறுப்பு கொடுத்துறாருங்க இந்த சிவபராணி. இந்த ஊர்ல பெரிய ஆளு அப்படின்றதுனால இவருடைய பேச்சை எல்லோருமே கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற நிலையில இருக்கிறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த குஸ்தி டீச்சர் ரங்கப்பா கிட்ட தான் சங்கர் மற்றும் சூரி வளர ஆரம்பிக்கிறாங்க. சங்கர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்கி போட்டி போடுற லெவலுக்கு வளர்ந்துட்டாருங்க. இப்போ போட்டி நடந்துகிட்டு இருக்கு. சங்கர் நல்லபடியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஆரோக்கியமா அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா சங்கர் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய கணிப்புமே இருக்குங்க. கிட்டத்தட்ட 19 வருஷமா இந்த கிராமத்துல யாருமே சாம்பியன்ஷிப் அடிக்கவே இல்லை. ஸோ 19 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சங்கர் அந்த சாம்பியன்ஷிப் அடிக்க போறான் அப்படின்னு எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே சங்கர் ரங்கப்பா கிட்ட சொல்றாரு, கண்டிப்பா இந்த வாட்டி நான் தான் சாம்பியன்ஷிப் அடிப்பேன், கப் கொண்டு போய் அப்பாவுடைய சமாதியில வச்சு பிரேயர் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, உங்க அப்பனை பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, அப்பா ஒரு கிரிமினல், உங்க அப்பனை மாதிரி நீங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம 19 வருஷமா நம்ம ஊருக்கு கப்பே கிடைக்கல. ஸோ கப் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஒரு கிரிமினலோட சமாதியில வச்சு பிரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் கெரோசின் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சங்கரும் சூரியும் பாத்தீங்கன்னா கெரோசின் வாங்குறதுக்காக போய் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கெரோசின் விற்பனையாளர் ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஸ்டாக் இருக்கிற மாதிரி சங்கருக்கும் சூரிக்கும் தோணுது. அதனால அங்க என்ன நடக்குது அப்படின்றத ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்பதாங்க உங்களுக்கு தெரிய வருது, அதிகமா பணம் கொடுக்கறவங்களுக்கு மட்டும் கெரோசின் தராரு, மத்தவங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சோ ஏழைங்களை எல்லாம் இவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சங்கர் போய் தட்டி கேட்கிறாருங்க. உடனே பொதுமக்களும் ஒண்ணு கூடிடுறாங்க. இப்போ இந்த கெரோசின் விற்பனையாளருக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை ஆகுது. கெரோசின் விற்பனையாளர் பொதுமக்கள் மேல கை வச்சிடுறாருங்க. கட்டுப்பான சங்கர் பாத்தீங்கன்னா இந்த விற்பனையாளரை போட்டு பொலன்னு புழக்கிறாரு. இந்த தகவல் டீச்சர் ரங்கப்பனுக்கு தெரிய வருதுங்க. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்து சங்கரை பிடிச்சி அடிக்கிறாருங்க. நியாயமா பார்த்தா நீங்க அந்த கெரோசின் விற்பனையாளரை தான் கேட்கணும், என்ன எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு கிரிமினலோட பையன் கிரிமினலா தான் வருவான் அப்படின்றதுக்கு நீயே சாட்சிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கிரிமினல் அப்படின்னு சொல்லாதீங்க, இந்த கெரோசின் விற்பனையாளர் தான் வந்து ஏழைங்களுக்கு கெரோசின் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கெரோசினை விற்பனை பண்ணிட்டு இருக்காரு, ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காரு, இவரை தான் நீங்க தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சுக்கிட்டு இங்க ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீயே, இந்த ஊருக்கே நீ தான் பெருமை சேர்க்க போற அப்படின்னு நினைச்சா நீ உங்க அப்பனை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி ரங்கப்பனே பாத்தீங்கன்னா போலீஸ்ல சங்கரை புடிச்சு கொடுத்துறாருங்க. சங்கர் சொல்றாரு, போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், நான் போனதுக்கு அப்புறம் என் தம்பி சூரிய பத்திரமா பாத்துக்கோங்க, அவன் ரொம்ப பாவம், அவனுக்கு இந்த குஸ்தியெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம சூரிய இருக்கான் இல்லையா, சரி ஓகே அண்ணன் தான் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கல, அண்ணனுக்கு பதிலாக நாம குஸ்தியை நல்லபடியாக கற்றுக்கிட்டு சாம்பியன்ஷிப் அடிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு குஸ்தியை சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரங்கப்பாட்ட கேட்க, ரங்கப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா ஒரு கிரிமினல், உங்க அண்ணனும் ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறான், அடுத்து நீ குஸ்தியை கற்றுக்கிட்டு நீ ரவுடித்தனம் பண்ணலான்னு இருக்கிறியா, அதனால நான் ஒருபோதும் உனக்கு குஸ்தியை கற்று தர மாட்டேன், மாறா நீ என்ன பண்ண போற அப்படின்னா
இங்க பயிற்சி எடுக்கிறதுக்காக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு மசாஜ் பண்ணி விட போற, அது போக இவங்களுக்கு சமையல்லாம் பண்ணி கொடுக்க போற, இனிமேல் நீ இந்த வேலையை தான் பார்க்க போற, உனக்கு ஒருபோதும் குஸ்தியை கத்துத்தர மாட்டேன் அப்படின்னு ரங்கப்பா சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா சிவப்ப ராணி அப்படின்னு இந்த ஊர் பெரிய மனுஷன் ரங்கப்பாவை கூப்பிட்டு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தன் பேரு கஜேந்தர், இன்னொருத்தன் பேரு பிரமோத், இவங்க 2 பேர்த்துக்கும் நீங்க தான் குஸ்தியை கத்து கொடுத்து சாம்பியன் ஆக்கணும். என் பாட்டன் பூட்டன் அப்பன் அண்ணன் எல்லாருமே குஸ்தி வீரர்கள் தான், நான் மட்டும் குஸ்தியை கத்துக்காம விட்டுட்டேன், இருந்தாலும் என்னுடைய அடுத்த தலைமுறை குஸ்தியை கத்துக்கணும்னு நினைக்கிறேன், என் பசங்க 2 பேர்த்தையும் சாம்பியன் ஆக்குங்க அப்படின்னு சொல்ல, இது என் கடமை அப்படின்ட்டு ரங்கப்பா அந்த 2 பசங்களையுமே சேர்த்துக்கிறாரு. சூரிய என்ன பண்றாரு அப்படின்னா, ரங்கப்பா நமக்கு கத்து கொடுக்கலன்னா என்ன, நம்மளே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கப்பா பசங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து குஸ்தியை ப்ராப்பரா கத்து தராங்களோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஊர் எல்லையில ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ரெகுலரா பிராக்டிஸ் பண்றாரு. சூரி பிராக்டிஸ் பண்றது சூரியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தாங்க தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. சிவப்ப ராணியோட பசங்க 2 பேருமே வளர்ந்துட்டாங்க, கஜேந்தர் மற்றும் பிரமோத். ரங்கப்பா சொல்லி கொடுக்குறாரு, அடிக்கும் போது அந்த சவுண்டு பக்கத்து வில்லேஜ் வரைக்கும் கேட்கணும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இவங்க அடிக்கும் போது அந்த மாதிரி சவுண்ட் எதுவும் வர மாட்டேது. ஆனா இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, எவனொருத்தன் ஊருக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு ரங்கப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ சூரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மலையை குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதோட எக்கோ தான் அப்படி கேட்குது அப்படின்னு சமாளிச்சிடுறாருங்க. சூரி பிராக்டிஸ் பண்ற விஷயம் ரங்கப்பாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள சில பசங்க பொண்ணுங்க கிட்ட வம்பிழுத்தாங்க அப்படின்ட்டு அவங்க வர பாதையை வழிமறிச்சு ஹீரோ அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. அவருடைய முகம் தெரியக்கூடாதுன்னு முகத்துல பவுடர்லாம் வச்சு மறைச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காருங்க. இந்த பசங்கள்லாம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடசாலைக்கு தான் வராங்க, இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எவனோ ஒருத்தன் தான் இந்த பசங்களை எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்ட சொல்றாங்க. ஸோ இந்த பசங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இங்க யாருமே கிடையாது அப்படின்றாங்க. கிளம்பும் போது பார்த்தா ஹீரோ அங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவன் தான் எங்களை அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரங்கப்பா சொல்றாரு, இவனுக்கு சமைக்கிறதும் மசாஜ் பண்றது மட்டும் தான் தெரியும், இவன் சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், ஸோ நீங்க நினைக்கிற ஆள் இவன் கிடையாது, நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு ரங்கப்பாவே அமுச்சு விட்டாருங்க. சூரியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் இந்த பயிற்சி சாலையில பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த கஜேந்தர் வந்து நான் சண்டை போடணும், கிரவுண்ட்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ப்ராக்டிஸ் பத்தவே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி ரங்கப்பா சொல்றாரு. இல்ல நான் சொல்றது தான் சரின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடுப்பான ரங்கப்பா பலார்னு ஒரு அறை விட்டு, நீ ராணா ஃபேமிலியில இருந்து வந்திருக்க அப்படின்றதுனால அறையோட நிப்பாட்டுறேன், இல்லாட்டி நேரம் அடிச்சு விரட்டி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல கஜேந்தர் பஞ்சாயத்து பண்றதுக்காக வராருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சிவப்ப ராணி வந்து கஜேந்திர தடுத்து நிப்பாட்டிடுறாருங்க. சிவப்ப ராணிக்கு ரங்கப்பா மேல செம்ம கோவம், நம்ம பையனை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. இருந்தாலும் நமக்கு சாம்பியன்ஷிப் தான் முக்கியம், கஜேந்தர் இப்படி கோவக்காரனா இருந்துட்டு இருக்கான், இவனை விட்டுறலாம், பிரமோதை வந்து சாம்பியன்ஷிப்புக்கு தயார்படுத்தலாம் அப்படின்ட்டு கஜேந்திர இந்த போட்டி முடிகிற வரைக்கும் நீ ஊருக்குள்ளேயே வராத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அதே சமயம் பிரமோதுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்து அவரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ரங்கப்பா சொல்றாரு, கஜேந்திர காட்டிலும் பிரமோத் இந்த பிராக்டிஸுக்கு கொஞ்சம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறான், ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துக்கிறான், இவனை கண்டிப்பா நான் சாம்பியன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடையோட பேனரை பாக்குறாருங்க. அந்த பேனர்ல ஒரு பொண்ணோடைய போட்டோ இருக்கு. அந்த பொண்ணு ஹீரோக்கு தெரிஞ்ச பொண்ணு தாங்க. அந்த பொண்ணோடைய பேரு சுகன்யா, நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோ வந்து கபாலின்னு சொல்லி தான் சின்ன வயசுல இருந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த பொண்ணு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க, இவங்க ஒரு யூடியூபரா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பேச்சு கொடுக்கறதுக்காக போறாரு. ஹீரோனுக்கு ஹீரோ யாருன்னு கூட தெரியல. அப்பதான் என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய குளத்துல வந்து ஆள் அதிகமா இருக்குது, உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இல்லைங்க ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. போலீஸை பார்த்ததும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகி அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினை கஷ்டப்பட்டு ஹீரோ அப்படியே வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்போ தான் ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்தே ஹீரோனுக்கு போலீஸ்னா பயம், ஏன்னா சின்ன வயசில் ஹீரோயின் டயர் ஓட்டி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு திருடனை போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிருந்திருக்காங்க. அதனால ஹீரோனோட வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்றுனா போதும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், சாப்பிட்லனா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், நீ குறும்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்ற மாதிரி பயமுறுத்தி போலீஸ்னாலே ஹீரோனுக்கு பயம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. போலீஸை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹீரோனுடைய அப்பா இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோ சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, உங்க பொண்ணை நான் குணப்படுத்துறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த பயிற்சி சாலையில மருத்துவம் எல்லாமே பார்ப்பாருங்க. அதனால இவருக்கு தெரிஞ்ச மருந்து வச்சு நம்ம ஹீரோயினை குணப்படுத்துறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு யூடியூபர் அப்படின்றதுனால ஹீரோயினும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே குஸ்தியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ணணும், வீடியோ எடுக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டையும் அந்த பயிற்சி சாலைக்கு கூப்பிட்டு போறாருங்க. பட் ரங்கப்பாங்க வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரங்கப்பாவை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோனையும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போய் அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கெட்டப்ல
இடத்துல இருப்பாங்க இல்லையா, ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஷை ஆகுறாங்க. அவங்களுடைய உடம்ப அவங்க மறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கிரவுண்டில் சண்டை போட போகிறேன், யார் என்கிட்ட சண்டைக்கு வர போகிறீங்க அப்படின்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பயிற்சி சாலையிலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது பிரமோத் தான், அவர் தான் இந்த ஊரோடைய சாம்பியன்ஷிப்பை அடிக்க போகிறாரு, நீங்கள் அவரை போய் இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவர் பார்க்கறதுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோனையும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டையும் பிரமோத் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. பிரமோதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிரமோத் ரொம்ப ரிச்சான ஒரு பையன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவன், இவன் கிட்ட நிறைய சொத்து காசு பணம்னு எல்லாமே இருக்குது. அது போக இந்த வருஷத்தோடைய சாம்பியன்ஷிப்பை இவன் தான் அடிக்க போகிறான் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை. இதனால நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நீ எப்படியாவது அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணு, ஏன்னா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோனை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்த வேலை இங்கே இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஹீரோனை புஷ் பண்ணுறாங்க, நீ அவன் கூட க்ளோஸ் ஆகுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோனும் நடந்துக்கிறாங்க. ஸோ பிரமோதை பற்றி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு, எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும், என்ன ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து பிரமோதும் நம்ம ஹீரோனும் அப்படியே பைக்கில் ஜாலியாக போகிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோனை லவ் பண்ணுறாருங்க. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிரமோதை மீட் பண்ணுறதுக்காகலாம் கூப்பிட்டு வந்தார். ஆனால் பிரமோத் கிட்ட நிறைய பணம் இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன்ட்டு, அவன் பின்னாடியே போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலும் தான் மனசில் இருக்கக்கூடிய காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டாம், ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இந்த சமையல் விளாக் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை இவகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு காதலை சொல்லிடுறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு உன்னை பிடிக்காது, பிரமோதை தான் பிடிக்கும், பிரமோது கிட்ட பணம் ப்ராப்பர்ட்டி, அவன் ஒரு பைல்வான், அவன் கிட்ட டேலண்ட் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், உன்கிட்ட அப்படி என்ன இருக்குது, அவள் எதுக்காக உன்னை காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனும் சாதாரண ஒரு சமையல்காரன் கிடையாது, இவனும் ஒரு பைல்வான் தான், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, சும்மா வெடி வீசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, ஹீரோ சொல்கிறாரு, அவன் சொல்கிறது உண்மைதான், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ அந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் நீ கலந்துக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க ஹீரோனுடைய ஃப்ரெண்டு. இன்னும் கொஞ்ச நாளில் போட்டி ஆரம்பிக்க போது ஹீரோவோட பயிற்சியை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க. ஊர் எல்லையில் யாருக்கும் தெரியாமல் இவர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கூட அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வராங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லுவார், இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான், ஸோ இவனையெல்லாம் வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் ஹீரோனும் பிரமோதை பார்க்கறதுக்காக பாடசாலைக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ இந்த பிரமோத் வந்து சொல்கிறாருங்க, பார்க்க இவ செம்மையாக இருக்கால, ஒன்ஸ் இந்த சாம்பியன்ஷிப் அடித்ததுக்கப்புறம் இவளை கோவா கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்மக்கம் வந்துடுதுங்க. உடனே இந்த பிரமோதை போட்டு அடிக்க, பிரமோத் திருப்பி ஹீரோவை போட்டு அடிக்க, ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆயிடுது. அதுவும் அந்த பயிற்சி சாலைக்குள்ளேயே. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ரங்கப்பா ரெண்டு பேர்த்தையுமே பிரித்து வைக்க, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நானும் ஒரு பைல்வான் தான், நானும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நானும் பைல்வான் வம்சாவளியிலிருந்து வந்தவன் தான், அதனால் நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரங்கப்பா பிடிச்சி திட்டி விட்டுறாரு, உங்கள் அப்பா ஒரு கிரிமினல், உங்கள் அண்ணன் ஒரு கிரிமினல், இப்போ நீயும் வந்து இங்கே வரவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி கிரிமினல் ஆகலான்ட்டு இருக்கிறியா, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத, உனக்கு நான் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு, நான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன், அது சோலோவாக ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய பேரை ரிஜிஸ்டரும் பண்ணுறாருங்க. ஹீரோ வந்து முரட்டுத்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ பெருசாக கண்டுக்கவெல்லாம் கிடையாது. ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இல்லாத நேரமாக பார்த்து ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுகிறாருங்க. அப்போ ஹீரோயின் கூட ஒரு அக்கா தான் இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பிரமோத் உங்களை பற்றி தப்பாக பேசினா, உங்களை சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்க போகிறதா சொன்னான், அந்த ஒரு கோவத்தில் தான் ஹீரோ பிரமோதை அட்டாக் பண்ணி அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு அவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. அப்போ தாங்க நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இவனை வேற தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போட்டி தொடங்கிடுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிரமோத் வந்து களத்தில் இறங்கிடுறாரு. அவருக்கு அந்த இடத்துல ராஜ மரியாதை வந்து கொடுக்கப்படுது. அண்ட் மற்ற போட்டியாளர்கள் எல்லோருமே வராங்க. ஃபைனலி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக போய் ரங்கப்பாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆனால் ரங்கப்பா மதிக்க கூட மாட்டேன்றாரு. என்னதான் நம்ம ஹீரோக்கு ரங்கப்பா டிரெக்டாக கற்றுக் கொடுக்கலான்னா கூட அவர் சொல்லிக் கொடுக்குறத பார்த்து தானே நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டாரு. அதனால அந்த குரு மரியாதையை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. பட் யாரும் மதிக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம சோலோவே சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. இந்த போட்டி எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கிரவுண்டில் வந்து ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர்த்துக்கு தனித்தனியாக போட்டி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களா பீட் பண்ணி மேலே வருவாங்க. இப்போ ஏ டீமில் ஒருத்தன் பி டீமில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் போவான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு ஃபைனலாக சண்டை நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சாம்பியன். ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு மெடலு, இந்த சாம்பியன் அப்படின்ற ஒரு கௌரவம் அப்படின்னு ஏகப்பட்ட சலுகைகள் வந்து கிடைக்குங்க. தோக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மெடலு இதெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தி தான் அனுப்பி வைக்குவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து மேட்ச் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும்
பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையா பீட் பண்ணி மேலே வந்துகிட்டு இருக்காரு. பிரமோதும் பார்த்தீங்கன்னா களத்தில் திறமையான ஒரு போட்டியாளராக இருக்கிறாரு. அவரும் ஒவ்வொருத்தங்களையா பீட் பண்ணி மேலே வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய மொத்த கூட்டமும் பிரமோதை தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு. என்னடா அது யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பிரமோதும் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகுறாங்க. அடுத்து இவங்க 2 பேருக்கு தான் சண்டை நடக்க போகுது. இவங்க 2 பேர்த்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சாம்பியன். பிரமோதை எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரங்கப்பா கிட்ட பேசலான்னு போனா கூட அவர் சுத்தமாக மதிக்க மாட்டேன்றாருங்க. பட் நம்ம ஹீரோக்கும் ஒரு சில சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள உருவாயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஹீரோவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தில் நம்ம ஹீரோனோட அப்பாவும் கலந்துக்கிறாருங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மனசுக்குள்ள ஹீரோ பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஹீரோனை பிரமோது பக்கம் தள்ளுறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரமோது தான் ரிச்சான ஒரு ஆளு, அவங்க கிட்ட இருந்து நிறைய பணம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஆசை. அதாவது நம்ம ஃப்ரெண்டு கேடு கேட்டால் நமக்கு என்ன காசு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஃபைனல்ஸ் வந்து தொடங்குதுங்க. இந்த ஃபைனல்ஸில் ஹீரோக்கும் பிரமோதுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவப்ப ராணியை வந்து ரங்கப்பாவை பார்க்க ரங்கப்பா பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கிட்டே வந்து நம்ம பிரமோது கிட்ட அடுத்து என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நம்ம பிரமோது ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. என்னடா அது இவ்வளோ தூரம் இறங்கி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதனாலேயே ஹீரோ விட்டுறாரு. ஹீரோ தோத்துறாரு. பிரமோது வின் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த மாதிரி அவர் கைட் பண்ணதுனால தான் நீ ஜெயிச்சிருக்க, நீயா நார்மலாக ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்லேயே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பிரமோத் சொல்கிறான், சரி இந்த சாம்பியன்ஷிப் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் தனியாக என்னோட கல்குவாரியில் பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சேலஞ்சாக எடுத்துக்கிறேன், நம்ம அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம ஹீரோவை விட்டு கொடுத்துட்டு போயிடுறாருங்க. ஸோ பிரமோது தான் வந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வந்து தடுக்கிறாங்க. நீ என்னடி இவன் பின்னாடி போயிட்டு இருக்க, நீ நியாயமாக பார்த்தா பிரமோது பக்கம் தான் போகணும், ஸோ பிரமோது சைடில் நின்னா தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கும் போது ஹீரோயின் திட்டுறாங்க. ஹீரோ பக்கம் தான் நியாயம் இருக்குது, நான் ஹீரோ பக்கம் தான் நிற்பேன். பிரமோத் என்ன தெரியுமா சொன்னால், சாம்பியன்ஷிப் அடிச்சதுக்கப்புறம் என்ன கோவா கூட்டு போய் என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பட்டுன்னு சொல்கிறாங்க, அவன் அப்படி சொன்னதில் என்ன இருக்குது, நீ அவன் கூட இல்லிசிட் அஃபேரில் இரு, நிறைய பணம் சம்பாரி, எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுட்டு வெளியே வந்துரு, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு, பணம் கிடைக்குதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு சுருன்னு கோவம் வந்துடுதுங்க. அங்கே கடக்கிற சாணியை எடுத்து ஹீரோனுடைய ஃப்ரெண்டை நட் ரோட்டில் வச்சு அடித்து ஊர் மக்கள் முன்னிலையில் அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சாம்பியன்ஷிப் வண்டி வருது. அதில் பிரமோதை எல்லோருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவ எதுக்கு வண்டி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டை துரத்தி விட்டுறாங்க. ஸோ அவமானப்பட்டு கூனி குறுகி அந்த இடத்துல ஹீரோனுடைய ஃப்ரெண்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த செலிப்ரேஷன் வண்டியில் டீச்சர் அப்படின்ற முறையில் ரங்கப்பா வந்து ஏறிக்கிறாருங்க. இதை வந்து சிவப்ப ராணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் எதுக்காக அந்த வண்டியில் ஏறுறான், அவனை இறக்கி விடு, எவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு மரியாதை கூட கொடுக்காம, அவங்க எங்கள் வம்சம் வந்து மேலே வந்துருச்சு, நாங்கள் வந்து பல வருஷமாக வந்து ஜெயிக்காமல் இருந்தோம், ஜெயிச்சிட்டோம், நாங்கள் பெரிய கை அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிவப்ப ராணி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கப்பை கொண்டாந்து சமாதியில் வைப்பானுங்க, நம்ம தாத்தா அப்பா அண்ணா எல்லாம் பெருமைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா பிரமோத் பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டாருங்க. ஸோ கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியான விஷயத்தை காட்டணும் அப்படின்ட்டு அங்கே போய் அவர் செலிப்ரேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சிவப்ப ராணிக்கு செம்ம காண்டாகுது. இப்போ நம்ம ஹீரோனுடைய அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கவே இல்லை. அதனால் நான் ஹீரோக்கு இன்விடேஷன் கொடுத்து கையோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோக்கும் பிரமோதுக்கும் இந்த கல்குவாரியில் சண்டை நடக்க போகுது. ஸோ அதுக்கான கிரவுண்டெல்லாம் தயாராக இருக்குது. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. டிரைவர் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறாருங்க. பிரமோத் பார்த்தீங்கன்னா கேட்டை லாக் பண்ணிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, தூரத்தில் நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஹீரோ போகிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ கிட்ட இந்த இன்விடேஷன் புடி, என்னோட அக்காவுக்கு கல்யாணம், உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்போ நம்ம பிரமோத் வந்து சொல்கிறாரு, அவனு கல்யாணத்துக்கு வர மாட்டான், இங்கே பஞ்சாயத்து நடக்க போது, எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான சாம்பியன், எங்களுக்குள்ளே அது நடக்கக்கூடிய டீல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரமோத் சொல்கிறான், ஆக்சுவலாக சாம்பியன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இவளை கோவா கூப்பிட்டு போகிறதா உன்ட்ட சொன்னேன், அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது, இப்போ நம்ம சேலஞ்ச் வச்சுக்கலாம், நான் ஜெயித்தேன் அப்படின்னா கோவாவில் வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை உன் கண்ணு முன்னாடியே எங்கே வச்சு பண்ணுவேன், நீ ஜெயிச்சேன்னா அவளை காப்பாற்றி கூப்பிட்டு போய்க்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. அப்போ ஹீரோனு வாய் பேச ஆரம்பிச்சாரு, நீ எல்லாம் ஒரு சாம்பியனே கிடையாது, ஏன்னா நீ தோத்துக்கிட்டே இருந்த, நீ ஜெயிச்சது எப்படின்னா கடைசி நேரத்தில் இந்த குரு வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அதை கேட்டு தான் நீ ஜெயிச்ச, உண்மையான சாம்பியன் யார் தெரியுமா, நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல, சரி பாத்திரலாம் அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள சண்டை. ஹீரோவை ட்ரிக் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை வன்புணர்வு பண்ணுறதுக்காக இந்த பிரமோத் ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணி ஹீரோனை எப்படியோ காப்பாற்றிடுறாரு.
இவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோதனால ஒத்துக்க முடியலங்க. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா கன் எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை போட்டு தள்ளிட்டு ஹீரோனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கோவத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோடாரி எடுத்து ஒரு சொருகிடுறாங்க. ஸ்பாட்லேயே பிரமோது காலி. அதே சமயம் டிரைவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு இங்கே பாரு, இங்கே நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் இருந்தான்னா மேலும் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ இங்கிருந்து கிளம்பிடு, எல்லாத்தையும் என் தலையில் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை அங்கேருந்து சேஃபாக அனுப்பி வச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரங்கப்பாக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் வந்து பிரமோதை போட்டு தள்ளிட்டேன், டிரைவரையும் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்காரங்களாம் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ரங்கப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா கிரிமினல், அவங்க அண்ணன் கிரிமினல், கடைசியில் இவனும் கிரிமினல் ஆகிட்டான், போட்டியில் ஜெயிச்சது இவனுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. செல்லுக்குள்ளே ஹீரோவை வச்சுருக்காங்க. ஊர் மக்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எதிராக மாறிடுறாங்க. ஹீரோவை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கடைசி நேரத்தில் அவங்க அக்கா கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நார்மலாக கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட ஃப்ரெண்டு உனக்கு விஷயம் தெரியுமா, ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினால இதை பொறுக்க முடியலங்க. நமக்காக அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தாலே ஹீரோனுக்கு ஒரு பயம் இல்லையா, அப்படியே திணறிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு இங்கேருந்து போயிரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரின்னு கேட்டுட்டு ஹீரோயின் சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சிவப்பராணி ஸ்டேஷனுக்கு வராரு. தன்னுடைய மகனை இழந்த வழியில் இருக்கிறாரு. ஹீரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி 2 பேரும் சேலஞ்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பாரியில் வச்சு சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில் வந்து இவன் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறான். இதை வந்து பிரமோதனால ஒத்துக்க முடியல, அதனால டிரைவரை வச்சு அட்டாக் பண்ணி கொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறான். தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் அவனை அட்டாக் பண்ணி 2 பேர்த்த கொலை பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்ல இந்த சிவபிராணி என்ன சொல்கிறாருன்னா என் பையன் அவன் எப்படி இவன் கிட்ட தோத்து போவான், இவன் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஏன்னா பிரமோதுக்கான இறுதி சடங்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரங்கப்பா கிட்ட போயிட்டு ஹீரோ பக்கம் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரங்கப்பா நம்ம ஹீரோ மேலே செம்மகானில் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் அந்த பிரமோதோடைய அண்ணங்கார இருக்கான் இல்லையா நம்ம கஜேந்தர், அவன் வந்து ஹீரோ பழி வாங்கலாம் அப்படின்ற வெறியோடு இருந்துக்கிட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ராத்திரியோட ராத்திரா ஸ்டேஷனில் வச்சு நம்ம ஹீரோவை கடத்துறாங்க. கடத்தி கூட்டிகிட்டு போய் ஹீரோ மர்டர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கடத்தினது வந்து ரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கப்பாவையும் ரங்கப்பாவோடைய ஆட்கள் மேலேயும் ஃப்ரேம் பண்ணி அவங்கள உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு போலீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸாக பயன்படுத்திக்கிறாங்க. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ரங்கப்பாவையும் ரங்கப்பாவோடைய ஆட்களையும் செல்லில் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோ வந்து இந்த போலீஸோட தலையில் கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ரங்கப்பா வெளியே வந்து இங்கே பாரு, நீ தொடர்ந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ இந்த போலீஸை மிரட்டுறாரு. உண்மையை சொல்லு, இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் வந்து உண்மையை சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிறது சிவப்பராணி தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி இவனை கடத்த சொல்லி போட்டு தள்ளிட்டு அதை வந்து உங்கள் மேலே ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோ சொல்லிடுறாரு சின்ன வயசில் என்னோட அப்பாவை கொண்டு எங்கள் அப்பா ஒரு கிரிமினல் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணதும் இந்த சிவப்பராணி தான். இப்போவாது அந்த சிவப்பராணியோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா செல்லுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாரு. சட்ட ரீதியாக நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், பட் என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்து சாரி கேட்டுறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோன் வந்து மறுபடியும் ஃப்ரெண்டை நம்பி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, நேராக சிவப்பராணியோட ஆட்கள் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினால தான் இந்த பிரச்சனையாக இருக்குது, ஹீரோயினால தான் பிரமோத் இறந்து போயிருக்கான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினை சிவப்பராணியோட ஆட்கள் கடத்தி சிவப்பராணி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிடுறாங்க, உண்மையை சொல்லணும்னா உங்கள் பையன் வந்து ஒரு ரேபிஸ்ட்டு, ஸோ அவன் என்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டான், அதனால தான் பிரச்சனையாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இந்த பிரமோதை போட்டு தள்ளவே கிடையாது, நான் தான் போட்டு தள்ளினேன், எனக்கு பதிலாக தான் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இன்றைக்கி நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்குறாரு இந்த சிவப்பராணி. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடினவங்க நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா ரங்கப்பா அப்படின்ற டீச்சர்கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீரோ கெட்டவன்லாம் கிடையாது, ஹீரோ வந்து உங்களுக்கு தெரியாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தான், அவனுக்கு நேச்சுரலாகவே அந்த டேலண்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரமோத் என்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டதுனால நான் தான் வந்து பிரமோதை இந்த மாதிரி போட்டு தள்ளினேன், ஸோ அவன் எந்த தப்பும் பண்ணல, இப்போவாது அவனை நம்புங்க, நீங்கள் தான் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அவங்க ஜெனூனான ஆட்கள், நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்டு கெட்டவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த சிவப்பராணி வராரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று கூடி எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த சண்டை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா
முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கும். அதனால இந்த இடத்துல இந்த குஸ்தி போட்டியே வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் நியாயத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. சரின்னு போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த கஜேந்திராக்கும் நம்ம ஹீரோக்கும் குஸ்தி போட்டி நடக்குதுங்க. ஸோ ஆரோக்கியமாக இந்த போட்டி நடக்கும்னு பார்த்தா அங்கே தான் இவங்க ஃபவுல் ப்ளே பண்ணுறாங்க. சிவப்பராணியோட நோக்கமே இவங்களை எல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்றது தான். எல்லோரும் ஒன்று கூடி ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும்போது கரெக்டாக சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து இவங்களெல்லாம் போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோடைய அண்ணன் தான். சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோவை கிரிமினல் அப்படின்னு சொல்லி ரங்கப்பா முத்திரை குத்தி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தார் இல்லையா, அந்த சங்கர் தான். ஸோ சங்கரா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஊருக்குள்ளே வராமல் இருந்தார். ஸோ தன் தம்பிக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை உடனே உள்ளே வந்து இவங்களெல்லாம் அடிச்சு போடுறாரு. தன்னுடைய அப்பாவை எப்படி வந்து இந்த சிவப்பராணி வந்து கொன்னாரோ அதே மாதிரி சிவப்பராணியை போட்டு தள்ளிட்டு நான் வந்து எல்லா பழியும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜெயிலுக்கு போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வெளியே இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் ரங்கப்பா தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர் சார்பாக அடுத்தடுத்த வருஷம் போட்டியில் கலந்துக்கிட்டு சாம்பியன்ஷிப்பாக அடிக்க போகிறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.